அம்மா சொன்னால் எல்லா பிள்ளைகளையும் மாவீராக கொடுத்தாகிவிட்டது. அதில் கடைசி மகன் இங்கனதான் படுத்து கிடந்தான். நான் என் தலைவர்கிட்ட போறேன், தலைவருக்காக போறேன் என்று சொல்லி கொண்டிருந்தான் தம்பி. உடனே சேர்ந்து 6 மாசத்தில் வீரச்சாவை தழுவி மாவீரராகிவிட்டான். 2 பிள்ளைகள் எங்களுக்குப்பா. 2 பிள்ளைகளையும் என் தலைவனுக்காக நான் சாக கொடுத்துட்டேன். ஒரே ஒரு வருத்தம் தாண்டா மகனே, இன்னும் 2 பிள்ளைகள் இல்லையே என் தலைவனுக்காக கொடுக்க என்று சொன்னான். மௌனம், அடர்ந்த மௌனம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் பேச ஆரம்பிக்கிறா. நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்லடா மகனே, நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை, என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரனை காப்பாத்தி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நட்டு வச்ச பனை மரமும் தேக்கு மரமும் காலடிப்பட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புலியாக மாறி இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கிட்டான் பாரு. இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துப்போ.